மாணவர்களே, இன்று 9ஆம் வகுப்பு இயல் 3 ஏறு தழுவுதல் பகுதி 3. கடந்த வகுப்புகளில் ஏறு தழுவுதல் பற்றிய பல்வேறு வகையான குறிப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த வகுப்பில் நாம் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை போன்ற பல்வேறு வகையான நூல்களில் இந்த ஏறுகோல் என்பது எருது கட்டி என்பதும் ஏறு தழுவுதல் என்பதும் ஒன்றாக நாம் பார்த்தோம். அவை மட்டுமல்லாமல் இந்த ஏறு தழுவுதல் பற்றிய தொன்மையான சான்றுகள் சேலம், மதுரை, தேனி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் கிடைத்துள்ளது. அவற்றை பற்றிய குறிப்புகளும் நாம் பார்த்தோம். நடுக்கல், பாறை ஓவியம் இவை போன்ற தொன்மையான சான்றுகளையும் கடந்த வகுப்பில் நாம் பார்த்து வருகிறோம். இந்த வகுப்பில் இந்த ஏறு தழுவுதல் பற்றிய பல்வேறு வகையான குறிப்புகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது. இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக அறிகின்றோம். சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார். அதாவது சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட ஒரு கல்முத்திரை இவைதான். இந்த கல்முத்திரையை கொண்டு பண்டைய காலத்தில் எவ்வாறு நம்முடைய தமிழர்கள் வீரத்தில் சிறந்து இருந்தார்கள் என்பதை பற்றிய குறிப்பு இங்கே இடம்பெற்றுள்ளது. அவற்றை பார்க்கலாம். சிந்துவெளி அகழாய்வில் மிகவும் சிறப்பு பெற்றது. அப்படிப்பட்ட இந்த சிந்துவெளியில் காளைகளை தெய்வமாக வழிபட்டிருக்கிறார்கள். இவை எவ்வாறு தெரிய வந்தது என்பதால் அகழாய்வின் மூலம் இவை அனைத்தும் நமக்கு தெரிய வந்துள்ளது. அப்படி இந்த அகழாய்வின் மூலம் பண்டைய கால மக்களின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இவற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள உதவியாக உள்ளது. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது சிந்துவெளி பகுதியை அகழாய்வு செய்வதன் மூலம் அங்கே வாழ்ந்த மக்கள் அனைவரும் இந்த காளையை தெய்வமாக வழிபட்டுள்ளார்கள். அப்படி அதை வழிபட்டதற்கான ஒரு அடையாளம் எதுவென்றால் அங்கே கிடைக்கப்பெற்ற ஒரு கல்முத்திரை. அந்த கல்முத்திரை எதுவென்றால் இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு படத்தை கவனியுங்கள். இதுதான் அந்த கல்முத்திரை. சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட ஒரு கல்முத்திரை. இந்த கல்முத்திரையை அடிப்படையாக கொண்டு நம்முடைய தமிழர்கள் பண்பாட்டிலும் தொல்லியலின் அடையாளமாகவும் கண்டறியப்பட்டது இந்த கல்முத்திரை என்று யார் குறிப்பிட்டுள்ளார் என்றால் ஐராவதம் மகாதேவன் என்பவர் தெரிவித்துள்ளார். அதாவது ஐராவதம் மகாதேவன் என்பவர் சிந்துவெளி அகழாய்வின் மூலம் அங்கே வாழ்ந்த மக்கள் இந்த காளையை தெய்வமாக வழிபட்டுள்ளார்கள் என்பதையும் அந்த காளையை ஏறு தழுவுதல் வீர விளையாட்டோடு தொடர்பு படுத்தி உள்ளார்கள் என்பதையும் நம்முடைய பண்பாட்டையும் நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த காளைகளின் பாய்ச்சல் என்பது இருந்துள்ளது என்பதை பற்றியும் இந்த ஐராவதம் மகாதேவன் என்பவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட இந்த கல்முத்திரையை கொண்டு நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை நாம் எவ்வாறு நிரூபித்து கொள்ளலாம் என்பதை பற்றி இங்கே காணலாம். ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும்
பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. அதாவது நம்முடைய ஐவகை திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி இந்த 5 வகை திணைகளில் முல்லை, பாலை, மருதம், இந்த 3 நிலங்களிலும் இந்த ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளது. அதாவது காளைகளை அவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தி உள்ளார்கள் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது முல்லை நில மக்களின் அடையாளத்திற்காகவும், மருத நிலத்தின் மக்களின் அவர்களுடைய வேளாண்மையை செழிக்கவும், பாலை நிலத்து மக்களின் அவர்களுடைய போக்குவரத்திற்காகவும் இந்த காளைகளை அவர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள். அப்படி இந்த காளைகளை அவர்கள் பயன்படுத்தும் போது வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக இந்த காளைகள் நீட்சி அடைந்துள்ளது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி இந்த காளைகளை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள், அந்த காளைக்கு அவர்கள் என்னென்ன சிறப்பு செய்தார்கள் என்பதை பற்றி இங்கே காண்போம். ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளைகள், மாடுகள், ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. அதாவது ஏர் பூட்டி உழவு செய்வதற்காக உதவிய காளை மாடுகளை அவர்கள் என்னவென்று அழைத்தார்கள் என்றால் ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்று அவர்கள் அழைத்தார்கள். அப்படி இந்த மாடுகளை அடிப்படையாக வைத்து நம்முடைய பண்பாட்டிற்கும், நம்முடைய விவசாயத்திற்கும், வேளாண்மைக்கும் மிக முக்கிய பங்கு வகிப்பது எவை என்றால் இந்த காளை மாடுகள். தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். ஏனென்றால் நம்முடைய தமிழக பகுதியில் மிகவும் சிறப்பு பெற்றது இந்த பொங்கல் வழிபாடு. அப்படிப்பட்ட இந்த பொங்கல் வழிபாடுகளில் தொடக்கம் முதல் இறுதி வரை வேளாண்மைக்கு உறுதுணையாக இருந்தவை இந்த காளை மாடுகள். அப்படி இந்த காளை மாடுகளை மகிழ்விப்பதற்காக, அவற்றை போற்றுவதற்காகவும் மாட்டுப்பொங்கல் என்ற ஒரு விழாவை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். அந்த விழாவில் என்னென்ன செய்வார்கள் என்பதை பற்றி நமக்கே தெரியும். என்னென்ன செய்வார்கள் என்றால், மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு, கழுத்துக்கயிறு, பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர். கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டையோ கழுத்தில் கட்டுவர். பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழவில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தளிகை பொங்கலை ஊட்டிவிடுவர். இப்படி அந்த மாடுகளுக்கு பல்வேறு வகையான சிறப்புகளையும் நம்முடைய தமிழர்கள் இன்றும் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது மாடுகளை முதலில் குளிப்பாட்டி பின்பு பல வண்ணங்களில் அந்த மாடுகளுக்கு பொட்டிட்டு பின்பு அந்த மாடுகளுக்கு மூக்கணாங்கயிறு, கழுத்துக்கயிறு, பிடிக்கயிறு இவை அனைத்தையும் புதிதாக மாற்றுவார்கள். இவை மட்டுமில்லாமல் அந்த மாடுகளின் கொம்புகளில் உள்ள பிசிறுகளை சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம், கழுத்தில் சங்கிலி மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ அல்லது துண்டையோ கழுத்தில் கட்டுவார்கள். அதன் பின்பு பூ மாலை ஒன்று அணிவிப்பார்கள்.
அப்படி அந்த மாடுகளை அலங்காரம் செய்து அன்று வைத்த பொங்கலை படைத்துவிட்டு அந்த மாடுகளுக்கு உணவாக அவர்கள் ஊட்டி விடுவார்கள். இப்படி மாடுகளுக்கு தன்னுடைய சார்பில் வணங்கியும் போற்றியும் மகிழ்ந்துள்ளார்கள் நம்முடைய தமிழர்கள். அப்படிப்பட்ட சிறப்போடு வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். நம்முடைய தமிழர்கள் மற்ற உயிரினங்கள் மீதும் இயற்கையோடு சார்ந்தும் வாழ்ந்துள்ளார்கள் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது மாடுகளுக்கு நம்முடைய தமிழர்கள் என்னென்ன சிறப்புகள் செய்தார்கள் என்பதை, மாடுகளுக்காக ஒரு விழாவையே ஏற்படுத்தி உள்ளார்கள் என்பதை பற்றி நாம் அறியும்போது நம்முடைய தமிழர்கள் இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை இதன் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உற்பத்தியோடும் பின்னி பிணைந்து மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே ஏறு தழுவுதல் ஆகும். இப்படி தொடக்க காலம் முதல் இன்று வரை விவசாயத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது இந்த காளை மாடுகள் மட்டுமே. அப்படி இந்த காளை மாடுகள் நம்மோடு தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை பின்னி பிணைந்து இருப்பதால் அந்த வகையில் நமக்கு தோன்றியதுதான் இந்த ஏறு தழுவுதல் என்ற ஒரு வீர விளையாட்டு ஆகும். இப்படி இந்த ஏறு தழுவுதல் பற்றி பல்வேறு வகையான குறிப்புகளும் சான்றுகளும் நமக்கு கிடைத்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த ஏறு தழுவுதலை என்றும் நாம் மறவாமல் நம்முடைய வீர விளையாட்டாக நாம் இன்றும் பின்பற்றி வருகிறோம். நன்றி மாணவர்களே. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காண்போம்.